Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3491 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் FDSA சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் AEDS டிபார்ட்மெண்ட்டுக்கு செமஸ்டர் 4ல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஆல்ரெடி இந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு 5 யூனிட்ஸுக்குமான தியரி பார்ட் எல்லாத்துக்குமான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கப்புறம் இந்த கண்டினியூவேஷனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு டஃபஸ்ட் பேப்பர்னு தெரியும். நம்ம படிக்கிறது ஒன்று, சொல்லிக் கொடுக்கறது ஒன்றா இருக்கும், பட் அங்கே வர்றது வேறு மாதிரி கேட்டுடுறாங்க. ஸோ அதனால் ஏப்ரல் மே 2023 தென் ஏப்ரல் மே 2024 கொஷின் பேப்பர் இல்லாதனால இந்த 2 இயரோட கொஷின் பேப்பரில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ், ஓகேவா, எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி அதோட ஆன்சர்ஸோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போடுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை வரையும் பார்த்தீங்க, இதில் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்படி தான் கொஷின் கேட்பாங்கன்ற ஐடியா இருக்கும். அங்கே போய் உங்களால் சால்வ் பண்ண முடியும் கொஷினை ஈஸியாக, ஓகேங்களா. ஸோ இது ஒவ்வொன்றா பார்க்கலாமா. 11th கொஷினை பொறுத்தளவு உங்களுக்கு எப்பயுமே 11AB வந்து கம்பல்சரி ஃபர்ஸ்ட் யூனிட் தியரி பார்ட் தான். ஸோ ஃபேசட்ஸ் ஆஃப் டேட்டா, நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் படித்தாலே போதும். அதோட அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபுல்லாக போட்டு எழுதிட்டிங்கன்னா மார்க் வந்துடும், ஓகேவா. ஸோ 12 செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய சம்ஸ்லாம் காரிலேஷன் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இது கொஷின் பேப்பரில் கேட்டிருக்க சம்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாமா. இது ஏப்ரல் மே 2023 கேட்ட கொஷின். ஸோ 11A இருக்க கொஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். கொஷின் பெருசாக இருக்குன்னு பயந்துடாதீங்க, ஆன்சர் ரொம்ப 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 சின்னதாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ ஒவ்வொரு பேர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் தான் என்ன, நம்மளுடைய டேட்டா செட்ஸ் எந்த அளவுக்கு டேட்டா வேரி ஆயிருக்கு, ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறது. தென் ஃபர்ஸ்ட் டிசைட் whether the standard deviations are about the same or different. ரெண்டு விதவிதமான ஒரு பேரா, அதாவது 2 பேரா கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. ரெண்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுமே சேமா இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இண்டிகேட் விச் டிஸ்ட்ரிபியூஷன் should have the largest standard deviation. அப்போ சேம்னா விட்டுறலாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எது பெருசு, எதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பெருசு, எதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சின்னது அப்படின்னு சொல்லணும், ஓகேவா. நோட் தட் த டிஸ்ட்ரிபியூஷன் வித் த more dissimilar set of scores or individuals should produce the largest standard deviation. That means ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஒன்றுமே கிடையாது, எந்த அளவுக்கு நம்ம டேட்டா வேரி ஆயிருக்கு அப்படின்றது தான். அப்போது நம்ம கிட்ட இருக்க ஸ்கோர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையாக தான் இருக்கும். அதை தான் கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ நம்ம கிட்ட செட் ஆஃப் மொத்தம் எத்தனை கொஷின்னா 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 பேருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாட் ஸ்கோர், சாட் எக்ஸாமோட ஸ்கோர் எடுத்துக்கிறாங்க. யாருக்கு 2 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஆல் கிராஜுவேட்டிங் ஹை ஸ்கூல் சீனியர்ஸ், ஓகே, ஹை ஸ்கூல் சீனியர்ஸோட சாட் ஸ்கோரும் ஆல் காலேஜோட ஃப்ரெஷ்மேனோட சாட் ஸ்கோரும் எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ஆன்சராக பார்க்கலாமா. முதல்ல அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன நான் சொல்லிட்டேன், அதே ஒரு தடவை எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெஷர்ஸ் த ஸ்ப்ரெட் அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் த டேட்டா. நம்ம டேட்டா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கோ ஒரு டேட்டாவுக்கு இடையில எந்த அளவுக்கு வேரியபிலிட்டி இருக்குன்னு பார்க்கும். தட் மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மோர் வேரியேஷன், அதாவது ஹெட்ரோஜீனியஸ் விதவிதமான டேட்டா வந்து மிங்கிளாக இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையராக இருக்கும். அதுவே ஒரே மாதிரியான டேட்டா சிமிலர் வேரியன்ஸாக ஹோமோஜீனியஸ் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்துச்சு, சாட் ஸ்கோர். சாட் ஸ்கோர் எப்படி இருக்கும், யாருக்கு பார்க்க சொன்னாங்க, சீனியருக்கும் ஃப்ரெஷ்மேனுக்கும் பார்க்க சொன்னாங்க, ஓகேவா. ஸோ சீனியருக்கும் ஃப்ரெஷ்மேனுக்கும் பார்க்குறப்ப சீனியர்ஸ் அப்படின்னால என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் நிறைய விதமான நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அவங்களுடைய சாட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையராக தான் இருக்கும், ஓகேவா. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யாருக்கு ஹையராக இருக்கும்னு பார்த்தோம்னா சீனியர்ஸ்க்கு. ஃப்ரெஷ்மேனுக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் விஷயமா தான் இருக்கும், அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து இருந்தால் போதும். ஸோ ரீசன் பார்த்தோன்னா ஏன் A1 வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக இருக்குன்னா, சீனியர் இன்க்ளூட் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பாத், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாத்தில் போகிறனால வேரியேஷன் அதிகமாக இருக்கும்.
ரீசன் கம்பல்சரி எழுதணும்ப்பா. ஓகே, தென் ஃப்ரெஷ்மேன் வந்து காலேஜில் அப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுறனால அவங்க எல்லாத்துக்குமே ஸ்கோர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ A1ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் A2-வை விட கிரேட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் வச்சு சொல்கிறது. ஓகேவா? இங்கே பாருங்க, ஏஜஸ் ஆஃப் பேஷண்ட் இன் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல். கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க ஏஜென்ட் பேஷண்ட்டோட ஏஜும் சில்ட்ரன்ஸோடைய ஹாஸ்பிட்டலில் இருக்க பேஷண்ட்டோட ஏஜும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கோங்களேன். அங்கே எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே வருவாங்க. அப்போ நம்ம கிட்ட இருக்க வேல்யூ எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையராக இருக்கும். சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒன்லி கிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்குவோம். அப்போ நம்மளோட ரேஞ்ச் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அப்போ B1 ஹேஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல் தான் அதிக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சிருப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்குன்னு? இவ்வளோ தான் ஆன்சர். பட் கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்கள் பெருசுன்னு நினச்சிருப்பீங்க. ஆன்சர் ரொம்ப சின்னது தான். நெக்ஸ்ட் தேர்ட், ரியாக்ஷன் டைம். ரியாக்ஷன் டைம் பொறுத்தளவு பார்த்தோம்னா பிளேயர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ பிளேயர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே அதிகமான ட்ரைனிங் இருக்கும் ஒரு கேமில். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்ட்ரைன்ட், அவங்க அந்த கேமில் ட்ரைன்டாக இல்லாதப்ப அப்போ தான் கற்றுக்கிறப்ப அவங்க ஒவ்வொருத்தருக்கு இடையில வந்து வேரியேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ யாரோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்கும்? ஸ்டூடெண்ட்டோட தான். அப்போ C2 ஹேஸ் லார்ஜர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ C1-ஐ விட C2 தான் அதிக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், GPA. யாருக்கும் இடையிலனா கொடுத்துருக்க சம் சாம்பிளுக்கு இடையிலையும் ஒட்டுமொத்த பாப்புலேஷன் சென்சஸ்க்கு இடையிலையும் GPA பார்க்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாம்பிள் அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கும். அப்போ என்னால் ஈஸியாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேரியேஷன் ரொம்ப இருக்காது. பட் சென்சஸ்னா என்டையர் பாப்புலேஷனுக்கு எடுத்துக்கிறப்ப டைவர்சிட்டி, அதாவது நிறைய விதமான டேட்டாஸ் இருக்கப்ப டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ யாருடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்கும்? சென்சஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ D2 இஸ் கிரேட்டர் தென் D1. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் ஒன், அனெக்சிட்டி ஸ்கோர்ஸ். அனெக்சிட்டி ஸ்கோர்ஸ் யார் யாருக்கு பார்க்க சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளினிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்க்க சொல்றாங்க. ஸோ நார்மலாகவே அனெக்சிட்டின்னு பார்த்தோம்னா கிளினிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஹையாக இருக்கும். ஸோ அங்கே லெஸ் வேரியேஷன் தான் இருக்கும். ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கப்போ என் டேட்டா கிட்ட இருக்க ஸ்ப்ரெட் அவுட் வந்து நிறைய இருக்கும். அப்போ யாரோடைய அனெக்சிட்டி ஸ்கோர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னா ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸோட தான். அப்போ யாரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்கும்? C1 ஹேஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். E1 ஹேஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த் ஒன் ஃபைனலாக பார்த்தோம்னா இன்கம். யாரோட இன்கம் எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் என்னன்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக, அதாவது ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வெர்சஸ் 20 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு அலுமினிக்கும். இப்போ 20 இயர் ஒர்க் பண்ணுற அலுமினி வந்து அவங்கவுங்க கெரியரில் அதிகமாக க்ரோத் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையில் இருக்கப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற இன்கம் அதிகமாக இருக்கும். பட் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆன ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. ஒரு ரீசனபிள் சேலரி ஒரு இதில் இருப்பாங்க. அப்போ யாரோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஹையாக இருக்குன்னு பார்த்தோம்னா F2. 20 இயர் அலுமினியோட தான் அதிகமாக இருக்கும். ஸோ F2 ஹஸ் லார்ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ F2 கிரேட்டர் தென் F1. இவ்வளோதான். 6 கொஷனுக்கு மேலே ஆன்சர் ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஃபைனலி டிஸ்ட்ரிபியூஷன் வித் மோர் டைவர்ஸ் வேல்யூ ஹேஸ் ஹையர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். யாருக்கு ஒவ்வொரு வேறு விதமான வேல்யூஸ் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்கும். பேஸ்ட் ஆன் த வேரியபிலிட்டி த எபோவ் கம்பேரிசன்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைட். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கம்பேரிசன் வந்து கரெக்டாக வேல்யூபிள் ரீசனோட நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு, பட் ஆன்சர்ஸ் எழுத ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேட்டாங்க கொஸ்டின் அப்படின்னா இப்படி தான் எழுதணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 12Bக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். மறந்துடா முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.